வணக்கம். நான் உங்கள் ஆத்ம தோழி லலிதா. இறை தேடல் கொண்ட அனைத்து ஆத்ம உள்ளங்களுக்கும் இத்திருமூல திருமந்திரத்தின் பயன்களும் திருமூலர் சித்தரின் ஆசிகளும் ஈசனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கட்டும். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த திருமூல திருமந்திரத்தில் கல்வியை பற்றியது. கல்வி என்றால் நாம் நினைப்பது போல ஏட்டு கல்வி அல்ல. இது உண்மை அறிவான ஞானத்தை பற்றிய கல்வியாகும். பாடல் 290. குறிப்பறிந்தேனுடல் உயிரது கூடிச் செறிப்பறிந்தேன் மிகுதேவர் பிரானை மறிப்பறியாது வந்துள்ளம் புகுந்தான் கறிப்பறியா மிகும் கல்வி கற்றேனே. பொருள்: ஈசன் எனக்குள் நின்ற குறிப்பறிந்தேன். உடலில் உயிர் கூடி சேர்ந்திருக்கும் இடத்தையும் அறிந்தேன். எல்லா தேவர்க்கும் பிரானாகிய ஈசன் தடையேதும் இன்றி வந்து என் உள்ளத்திலும் குடிபுகுந்தான். அதனால் நான் விளங்கவே முடியாத அனுபவ அறிவை பெற்று விளங்கினேன். வெறுக்கவே முடியாத உயர்ஞான கல்வியை நான் கற்றேனே என்கின்றார் திருமூலர். பாடல் 291. கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்திலோர் கண்ணுண்டு கற்றறிவாளர் கருதி உரை செய்யும் கற்றறி காட்ட கயலுளவாக்குமே. பொருள்: கற்க வேண்டிய அனைத்தையும் கற்று அறிந்த அறிவாளரும் தாம் கற்க வேண்டிய மெய்க்கல்வி ஒன்றுள்ளது என்று கருதி பார்க்கும் காலத்தில் அந்த கற்று அறிந்த அறிவாளர் கருத்தில் ஒரு ஞானக்கண் உண்டு என்பதையும் அதை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் நிறைந்திருக்கும். அந்த கண்ணை உணர்ந்த ஞானகுரு தாங்கள் கற்று அறிந்த அனுபவ உண்மையை தன் சீடர்களும் அடைய வேண்டும் என கருதி அம்மெய்க்கல்வியை உபதேசம் செய்வார்கள். கற்ற அறிவாளர் அதை கேட்டு அறிந்தவுடன் அவர் கல்வி கற்ற கண்ணே எல்லா உண்மைகளையும் காட்டி வைத்து அவர் அறிவை பேரறிவு ஆக்குமே. காணும் கண்ணே அக்கண்ணை காட்டும் என்கின்றார் திருமூலர். பாடல் 292. நிற்கின்ற போதே நிலையுடையான் கழல் கற்கின்ற செய்யும் மின் கழிந்தரும் பாவங்கள் சொற்குன்றல் இன்றி தொழுமின் தொழுதபின் மற்றொன்றில்லாத மணிவிளக்காமே. பொருள்: உடலில் உயிர் நின்றிருக்கும் காலத்திலேயே நிலையான மெய்ப்பொருளாக நமக்கு உரிமை உடையவனான ஈசன் திருவடியை அறிந்து பற்றுங்கள். கற்கின்ற சாத்திர ஞான நூல்கள் எல்லாம் கற்று அவைகள் இறைவனை அடையச் சொல்லும் வழியில் தவத்தை செய்யுங்கள். அவ்வாறு செய்தால் பாவங்கள் யாவும் கழிந்து அருந்து போகும். சொற்குற்றம் இன்றி இறைவன் நாமங்களையும் தோத்திரங்களையும் ஓதி பாடி பணிந்து தொழுதிடுங்கள். தொழுதல் என்பது வாசியோகம். இப்படி தொழுத பின் மற்றொன்றில்லாத தனிஞானத்தில் மணியில் ஜோதி விளக்காக திகழும் ஈசன் திருவடியில் சேர்ந்து ஞானதவம் செய்தால் அவன் தானே வந்து அருள் செய்வான் என்கின்றார். பாடல் 293. கல்வியுடையார் கழுந்தோடி போகின்றார் பள்ளியுடையார் பாம்பறிந்துண்கின்றார் எல்லியும் காலையும் ஏத்தும் இறைவனை வள்ளியுள் வாதித்த காயமுமாமே. பொருள்: இந்த மெய்ஞானத்தை பெற்றவர்கள் உலக ஆசைகளை துறந்து விட்டு அறியாமையால் வரும் துன்பத்தை விட்டு விலகி போகின்றனர். உலக இன்பங்களில் பற்று வைத்தவர்கள் உள்ளொளி ஆற்றலை அறியாது பாம்பு வயிற்றை நிரப்புவதற்கு நாவுக்கு சுவையான உணவை தேடி உண்டு வாழ்வை வீணாக்கி இறைக்கின்றனரே அன்றி இந்த உடம்பிலேயே நின்றிருக்கும் இறைவனை தேடுவதில்லை. காலையும் மாலையும் வாசியை ஏற்றி இறைவனை தொழுதிடுங்கள். உடம்பின் உள் நின்று பாம்பு போல் சுருண்டு கிடக்கும் குண்டலினி சக்தியான வள்ளி உன் உடம்பை அழியா காய கற்பமாக ஆக்கிடுவாள் என்கின்றார். பாடல் 294. துணையது வாய்வரும் தூய நற்சோதி துணையது வாய்வரும் தூய நற்சொல்லாம் துணையது வாய்வரும் தூய நற்கந்தம் துணையது வாய்வரும் தூய நற்கல்வியே. பொருள்: இந்த மெய்ஞான கல்வியே துணையாய் வந்து தூய்மையான நற்ஜோதியில் சேர்ந்து இரவா நிலையை தரும். உலகில் வரும் ஆன்மாக்களுக்கு எக்காலமும் துணையாய் வருவது அந்த
பரிசுத்தமான அருள் ஒளியே. அந்த ஒளிக்கு துணையாய் வருவது இறைவன் திருநாமங்களாகிய ஓங்கார ஒளியில் வரும் தூய நற்சொற்களான பஞ்சாட்சரமே. அவ்வொளியும் ஒளியும் கூடும்போது துணையாய் வருவது சுத்தமான நல்ல நறுமணம். இந்த மெய்ஞானம் அடைவதற்கு துணையாய் வருவது தெளிந்த நல்லறிவே. இதுவே உண்மையான சாகா கல்வி என்கின்றார் திருமூலர். பாடல் 295. நூலொன்று பற்றி நுனியேற மாட்டாதார் பாலொன்று பற்றினால் பண்பின் பயன்கெடும் கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றார்களே. பொருள்: அறநூல்களைக் கற்று அது சொல்லும் நெறிமுறைகளின் படி நடந்து ஞானம் என்ற உயர்ந்த நிலையை அடைய மாட்டார்கள். யோகம் எனும் சாதனையால் வாசியை மெல்லிய நூல் போல் இயக்கி சுழுமுனை என்னும் நுனியில் ஏறி சோதியில் சேர்வதே மெய்ஞானம் ஆகும். இதனை செய்ய மாட்டாமல் உலகின் பால் உள்ள இச்சைகளை பற்றி நடந்தால் மனித பிறவியினால் அடையும் பயனை இழந்து பண்பு நலமும் கெட்டுப் போவார்கள். கூடி நிற்கும் காக்கை கூட்டத்தில் ஒரு கல்லை வீசி எறிந்தவுடன் எல்லா காக்கைகளும் பறந்தோடுவது போல் கோன் என நின்று ஆட்சி செய்யும் ஒன்றான பரம்பொருளை பற்றினால் எல்லா வினைகளும் பறந்து போய்விடும். இந்த ஞானத்தை அறிய முற்படாமல் மனிதர்கள் மாயையை பற்றி மதிமயங்கி கெடுகின்றார்களே என்கின்றார். பாடல் 296. ஆய்ந்து கொள்வார்கரண் அங்கே வெளிப்படும் தோய்ந்த நெருப்பது தூய்மணி சிந்திடும் ஏய்ந்த இளமதி எட்ட வல்லார்கட்கு வாய்ந்த மனமல்கு நூலேணியாமே. பொருள்: இந்நூல் சொல்லும் உண்மை பொருளை ஆராய்ந்து அது தனக்குள் மெய்ப்பொருளாக நிற்பதை அறிந்து பற்றி கொள்வார்க்கு அதிலேயே ஈசன் தோன்றி வெளிப்படுவான். நீரில் கலந்து நிற்கும் நெருப்பு அது. பரிசுத்தமான மணியில் ஒளி வீசி திகழ்ந்திடும் தலையினில் இளம்பிறை சந்திரனை சூடி நிற்கும் ஈசனை தவம் செய்து அடைய வல்லவர்களுக்கு உண்மை கூறும் இந்நூலே வழிகாட்டி மனம் நிறைந்த ஈசனிடம் ஏணி போல் ஏற்றி வைக்கும் என்கின்றார். பாடல் 297. வழித்துணையாய் மருந்தாயிருந்தார் முன் கழித்துணையாங் கற்றறிலாதவர் சிந்தை ஒழித்துணையா மும்பரா முலகேழும் வழித்துணையாம் பெருந்தன்மை வல்லானே. பொருள்: மெய்ஞான கல்வியை கற்று தெரிந்தவர்கள் இறைவனை அடையும் வழிக்கு வழிகாட்டி பிறவி பிணி தீர்க்கும் மருந்தாகவும் இருப்பார். அறிவில்லாதவர்கள் சிந்தையானது பொய் வழியில் நடக்கும். ஆதலால் அறிவுடையார் சொல்லை சிந்தையில் வைத்து மனதில் நின்ற மல இருளை ஒழித்து அறிவை துணை கொண்டு வானவத் தேவர்களுக்கும் 7 உலகங்களுக்கும் தலைவனாய் விளங்கும் பெருமைக்குரிய பேரறிவாளனாகிய ஈசனையே பிறவா வழிக்கு துணையாக பற்றி தவம் செய்யுங்கள். எல்லாம் வல்லவனாகிய ஈசன் அருள் பெறலாமே என்கின்றார். பாடல் 298. பற்றது பற்றின் பரமனை பற்றுமின் முற்றது எல்லா முதல்வன் அருள் பெறில் கிற்ற விறகின் கிளரொளி வானவர் கற்றவர் பேரின்பம் உற்று நின்றாரே. எதையாவது வேண்டும் என்று எண்ணி அதனை ஆசைப்பட்டு அடைய நேரிட்டால் ஜோதியாக நின்றிருக்கும் பரமனாம் எம் ஈசனையே பற்றி நில்லுங்கள். முழு முதல் கடவுளாகிய ஈசன் அருள் பெற்றால் எண்ணிய எல்லாம் திண்ணமாய் முடிவுறும். எல்லாம் வல்ல சித்திகளை அடைந்து சித்தர்களும் இறப்பை வென்ற வானவர்களும் இந்த உண்மையை உணர்ந்து தவத்தால் ஜோதி ஒளியை மேலோங்கச் செய்தே அழியா பேரின்ப பெருநிலையை பெற்று திகழ்கின்றனர். தவம் என்னும் மெய்க்கல்வியை கற்றவரே மிகுந்த பேரின்பம் பெறுகிறார்கள் என்கின்றார். பாடல் 299. கடலுடையான் மலையானைந்து பூதத் துடலுடையான் பல ஊழி தொரூழி அடல்விடை ஏறும் அமரர்கள் நாதன் இடமுடையார் நெஞ்சத்திலிருந்தானே. பொருள்:
பரந்து விரிந்து நிற்கும் கடல்களுக்கு உரியவன், உயர்ந்து நிற்கும் மலையை உடையவன், 5 பூதங்களையும் தன் உடலாக கொண்டவன் நம் ஈசன். எல்லாம் அழிந்து ஒன்றுமில்லாது போகும் ஊழிக் காலத்திலும் தொடர்ந்து வரும் ஊழிக் காலங்கள் தோறும் வலிமைமிக்க காளையை வாகனமாக கொண்டு நிற்கும் தேவாதி தேவன் நம் ஈசன். தன் உள்ளத்தில் அவனை இருத்தி வழிபடுவோர்கள் நெஞ்சத்தையே கோயிலாக கொண்டு இருந்தானே எம் ஈசன் என்கின்றார். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.